வணக்கம் நண்பர்களே, உங்கள் பொன்மொழி. உங்களுக்காக ஷேர் மார்க்கெட் பற்றின பல விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கேன். ஏற்கனவே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப எப்படி சொல்லலாம், ரொம்ப சாதாரண விஷயம் போல தெரியும். ஏன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா புதுசாக உள்ள வர்றவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவை, அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ எல்லாமே நம்ம ஃபண்டமெண்டலாக தான் பேசிகிட்டு இருக்கோம். ஃபண்டமெண்டலாக எப்படி சொல்ல வரலான்னா, ஒரு குழந்தைக்கு அ சொல்றதுக்கு எப்படி ஆரம்பிக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதில் முக்கியமான சில படிகளை வந்து நம்ம தாண்டியாச்சு. அதில் இருக்க இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு வியூ ஷேர் மார்க்கெட்னா இதுதான் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு இது வரைக்கும் வந்துடலாம். இதன் பிறகு நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அதை பற்றின விஷயங்களை இதுக்கு பிறகு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு புரிதலுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். என்ன புரிதல் அப்படின்னு சொன்னோம்னா, நிறைய பேர் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து கால் பண்ணி அவங்க பேசும்போது அவங்களோட சில விஷயம்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதில் முக்கியமாக எல்லாருமே கேட்குற விஷயம் என்னென்னா, சார் இன்னைக்கு ஒரு அமௌண்ட் நாங்கள் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா இன்ட்ராடே பண்ணலாம், ஸோ இல்லை ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம், ஸோ இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அதே சமயம் வேறு யாரோ அவங்ககிட்ட சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 10,000 கொண்டு வந்தால் ஒரு 1 lakh வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் லிமிட் தருவோம், அந்த லிமிட்டில் நீங்கள் 1 lakh உரிய ஷேர்ஸ் நீங்கள் வாங்கி விற்று ஒரே நாளில் நீங்கள் லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க, எல்லாமே பாசிட்டிவாக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா ப்ராஃபிட் வந்துரும்ன்ட்டு 1 lakh கொண்டு வந்துருங்க. 10,000 கொண்டு வந்தவங்களுக்கு 1 lakh லிமிட் கொடுத்து அதில் வர ப்ராஃபிட் எப்படி அவங்களுக்கு சொந்தமோ அதே போல் 1 lakh லிமிட் கொடுத்து அதில் வர லாஸும் அவங்கள தான் சேரும். இதை வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதில் நிறைய பேர் கேட்கும்போது என்ன கேட்குறாங்கன்னா, சார் இன்னைக்கு எவ்வளோ சார் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரலாம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரன்றது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. அதில் வந்து நீங்கள் 100 ரூபா கொண்டு வரலாம், இல்லாட்டி 1000 ரூபா கொண்டு வரலாம், லட்ச ரூபா கொண்டு வரலாம், கோடி ரூபா கொண்டு வரலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து, உங்களோட எக்கானமிக் கெப்பாசிட்டியை பொறுத்தது. அதே சமயம் இன்னொரு விஷயம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் என்ன அமௌண்ட் கொண்டு வரீங்களோ அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். 100 ரூபாய் கொண்டு வந்துட்டு 1000 ரூபா எதிர்பார்க்கறதோ, இல்லாட்டி 1 லட்ச ரூபா கொண்டு வந்துட்டு 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் எதிர்பார்க்கறதோ, இதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்ப்போட உள்ளே வந்தீங்கன்னா உங்களோட மொத்த பணமும் ஜீரோ ஆகும். அதுக்கு நான் மட்டும் இல்லை, யாருமே வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து எதார்த்தம். எல்லாமே இன்ட்ராடே அப்படின்ற மாதிரி வராங்க. ஸோ முதல்ல இன்ட்ராடே, ஸ்விங் ட்ரே, இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்னாடி நான் சில விஷயம் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரேஸ் காரை நம்ம ஓட்டுற மாதிரி. என்னதான் நம்ம உள்ளூர் ட்ராக்ல என்ன ஹை ஸ்பீடில் ஓட்டுற மாதிரி ஒரு டேலண்டான டிரைவராக இருந்தாலும் ரேஸ் காரை ஓட்டுறதுக்குன்னு சில பயிற்சிகள் இருக்குது. அந்த பயிற்சி இல்லாமல் ரேஸ் காரை ஓட்ட முடியாது. எந்த இடத்துல எங்கே திருப்பம் வரும், எங்கே திருப்பம் வராது, எங்கே இடப்பக்கம் திருப்பம், வலப்பக்கம் திருப்பம் எங்கே வரும், ரைட்டு லெஃப்ட்டு, இதுக்கு தாண்டி இன்னொரு சில விஷயங்கள் இருக்குது. இது ட்ராக்குக்கான விஷயங்கள், லெஃப்ட் ரைட் வரது எல்லாமே. சப்போஸ் ஒரு டேர்னிங்க்கு பிறகு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, இதுக்கு முன்னாடி ரேஸில் போன கார் அங்கே இடிச்சு நின்றுட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ அது நமக்கு தெரியவே தெரியாது. நாமளும் போய் 3 இடிச்சு தான் நிற்போம். ஸோ அப்புறம் என்ன சொல்லிக்குவோம், உங்களுக்கு ஆக்சிடென்ட்டா, எனக்கும் ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஜெனரலாக பேசணும். உங்களுக்கு எவ்வளோ அடிபட்டுருக்கு, எனக்கு எவ்வளோ அடிபட்டுருக்கு, அந்த மாதிரி தான் கேட்டுக்க முடியும். ஆனால் இந்த ரேஸ் காரில் எப்படி நம்ம ஒரு இவ்வளோ ரிஸ்கில் உள்ள ஒரு விஷயத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ அதே போல் தான் இன்ட்ராடேவும். இன்ட்ராடேவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்போ ஏறுது எப்போ இறங்குது, அந்த ஸ்டாக் பர்டிகுலர் செக்டார் இல்லை பர்டிகுலர் ஸ்டாக்ஸ், ஸோ அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி ஏறுது இறங்குது, இதெல்லாம் அது கூடவே நம்ம ட்ராவல் பண்ணணும். நிறைய பேர் செய்கிற தவறுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ரேட் போயிட்டு இருக்கு, ஒரு ஸ்டாக் வந்து வாங்குவாங்க. வாங்கிட்டு அவங்க ஒரு கேல்குலேஷன் வச்சுருப்பாங்க, 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டோம், இங்கேருந்து ஒரு 10 ரூபா போனால் நம்ம விற்றுடலாம் அப்படின்ட்டு. ஸோ 1000 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் 1010 ரூபா போனால் விற்றுடலாம் அப்படின்ற ஐடியாவில் அவங்க இருக்கலாம். ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அந்த ஸ்டாக்கு இருக்கா, மார்க்கெட்டுக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கா, ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இன்றைக்கி அந்த 1000 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் ஏற்கனவே நேற்றே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓவர் சோல்டில் இருக்கும், இல்லாட்டி ஓவர் பாட்டில் இருக்கும். ஓவர் பாட் அதாவது அதிகபட்ச விலைக்கு எல்லாருமே வாங்கி முடிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்டேட்டில் இந்த நேரத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆன அடுத்த செகண்டில் என்ன ஆகும்னா மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்கும். இவர் கனெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ 1000 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டோம், 1010 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்கும். 1000 ரூபாயிலேருந்து ஒரு 5 ரூபா இறங்கும். இல்லை இறங்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இறங்கி மறுபடியும் ஏறுவோம், நீங்கள் டே ஃபுல்லாக டைம் இருக்குது, இப்போ தானே 9:30 ஆச்சு, இல்லை இப்போ தானே 10 ஆச்சு, 3:30 மணி வரைக்கும் டைம் இருக்குது, காத்துட்டு இருப்பாரு. திரும்ப அங்கேருந்து இறங்குவோம். ஸோ திரும்ப இறங்கி ஒரு லெவல் போகிற வரைக்கும் அவர் காத்துட்டு இருப்பாரு.
அதன் பிறகு என்ன ஆகும்னா அட்லீஸ்ட் இப்போ 995 ரூபாயில இருக்கு. ஸோ அங்கிருந்து இறங்கியிருக்கும். இறங்கும்போது என்ன பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் 995 வந்தா கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அதன் பிறகு 990 நிற்கும். அங்க இருக்கும்போது 995 வரட்டும் விற்கலாம்னு இருப்பாரு. ஸோ அங்க 990 இன்னும் கீழே இறங்கும். அப்ப என்ன பண்ணுவாருன்னா அட்லீஸ்ட் திரும்ப அந்த 990 வந்தா அங்கேயாவது நம்ம லாஸ் புக் பண்ணலாம். இந்த மாதிரி காத்திருந்து கடைசியில் அவர் லாஸ்ல பெரிய லாஸை புக் பண்ணிட்டு போவார். ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதே வந்து ட்ரெண்டை தெரிஞ்சவங்க, மார்க்கெட் ட்ரெண்ட், அதாவது இந்த ரேஸ் ட்ராக், அந்த ரேஸ் கார் எப்படி டிராவல் பண்ண போறாங்க எப்படி தெரியுமோ அதை போல இதுல அந்த ட்ரெண்டை தெரிஞ்சவங்க கரெக்டாக டிராவல் பண்ணிட்டு போவாங்க. சின்ன சின்ன ஆக்சிடென்ட் இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலும் அதையும் அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு நமக்கு அந்த ரேஸ் ட்ராக்ல முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் வரன்றதை விட சேஃபா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஃபினிஷிங் பாயிண்ட் நம்ம போகணும். அது ரொம்ப முக்கியம். ரேஸ் கார் ஓட்டுறதுல எப்படி ஃபினிஷிங் பாயிண்ட் நம்ம டச் பண்ணுறது முக்கியமோ அதே போல் நம்ம கொண்டு வந்திருக்க காசை இழக்காம அப்படியே சின்ன சின்ன இழப்புகள் இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ட்ராவல் நம்ம போயிட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகுது. இந்த இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இந்த ரேஸ் கார்ஸ்க்கு ஈக்குவலாக இந்த இன்ட்ராடே இருக்கும். ஸோ அந்த விஷயம் தெரியாமல் உள்ள இன்ட்ராடே யாரும் ஆரம்பிக்காதீங்க. அடுத்து இந்த ஸ்விங் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டல் கார், ஒரு கால் டாக்ஸி எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஒரு 10 hours ஹையருக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னா அதுக்கான காஸ்ட் இருக்கும். நம்ம போகிற இடத்துல வேலை முடியலாம், இல்லை முடியாமல் போகலாம். இல்லாட்டி ஒரு நம்ம யாருக்காக போனோமோ அவர் ஒரு 1/2 hour லேட் ஆகும், இல்லை ஒரு 1 hour வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் டிரைவர் நம்மகிட்ட வந்து கேட்டுருக்கோம், சார் இன்னும் ஒரு 1/2 hour ஆயிடுச்சுன்னா சார்ஜஸ் டபுள், அடுத்த ஹவர்ஸ்க்கான சார்ஜஸ் ஆகிடும் சார். 10 hours முடிஞ்சிடுது, அடுத்த ஹவர்ஸ்க்கான சார்ஜஸ் மறுபடியும் ஒரு 1000 rupees ஆகும். ஸோ அப்படி சொல்லும் போது வேறு வழி இல்லை நமக்கு. ஸோ அப்போ அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 மணி நேரத்தில் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா போயிட்டு திரும்ப அந்த 10 மணி நேரத்துக்குள்ளே வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே நம்ம இருப்போம். ஸோ ஸ்விங் ட்ரேடும் அதே மாதிரி தான். நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கோம்னா வாங்கினதை குறிப்பிட்ட ப்ராஃபிட்டுக்கு பிறகு நம்ம விற்கணும். சப்போஸ் அந்த குறிப்பிட்ட ப்ராஃபிட் வரலன்னா குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளாவது நம்ம விற்கணும். இன்ஃபேக்ட் இப்போ ஸ்விங் ட்ரேட்ன்றது மேக்ஸிமம் ஒரு 3 மாதத்துக்குள்ளே பண்ணாத ஸ்விங் ட்ரேட் நம்ம எடுத்துக்கலாம். பட் 3 மாதத்துக்கு மேலெலாம் போதும் ஸ்விங் ட்ரேட் எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு ஒரு ஸ்டாக் வாங்குறோம், ஒரு 1 வீக்ல ப்ரைஸ் ஏறும், ஸோ அது வித்துட்டு வெளியே வரலாம். இல்லாட்டி அதே ஸ்டாக் ஒரு 1 month கழிச்சு கூட ரேட் ஏறும், ஸோ அந்த ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட்ல கணக்கு எடுத்துக்கலாம். ஒரு 6 மாதம் ஒரு வாங்கி விற்கிறதுலாம் ஸ்விங் ட்ரேட்லாம் சொல்லிக்க கூடாது. அது ஸ்விங் ட்ரேட்ல வராது. அப்போ என்ன ஆகுது, அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம அடைபட்டிருப்போம். அந்த காலத்துக்குள்ள நம்ம எந்த விஷயமும் செய்யணும். அப்படி ரேட் ஏறினாலும் இறங்கினாலும் இல்லாட்டி ஏறாம அதே ரேட்லயே இருந்தாலும் நம்ம ஒரு முடிவு எடுத்து ஆக வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கும் அந்த ஸ்விங் ட்ரேட்ன்றது. ரெண்டல் கார்ல எப்படி அந்த நேரத்துக்குள்ள நம்ம ஒரு முடிவு எடுத்து அதுக்கு செயல்படுத்தணுமோ அதே போல தான் இங்கே நம்ம முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓன் கார்ல டிரைவ் பண்ற மாதிரி, ஓன் கார்ல செல்ஃப் டிரைவ் பண்ற மாதிரி தான். நாமளே குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் பங்குகளை தேர்வு செஞ்சு அந்த பங்குகளை நம்ம வாங்கிட்டு அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூஸ் என்ன இருக்குது, இது சம்மந்தப்பட்ட கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் என்ன இருக்குது அதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு குட் நியூஸ் பேட் நியூஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரது நல்லது. பட் அதே ஒரு ஓன் காரில் டிரைவர் போட்டு ஓட்டுறது பார்த்தீங்கன்னா அதே புரோக்கர்கிட்டே கொடுத்துடலாம் அந்த வேலையை. சார் இந்த மாதிரி நான் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், அதை பாருங்கள், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் அதை பற்றின பேட் நியூஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு இமீடியட்டாக மெயில் பண்ணுங்கள், நான் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மினிமம் ஒரு 1 yearக்கு மேலே போகிறது. ஸோ நம்ம விட்டுட்டு ரிலாக்ஸாக நம்ம மட்டும் நம்ம வேலையை பார்க்கலாம். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, எத்தனை நாள் ஆனாலும் நம்ம கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா யாரும் நம்மளை நிர்பந்திக்க போகிறது கிடையாது. ஸோ எந்த வித கட்டுப்பாடும் இல்லை, எந்த வித கட்டாயமும் கிடையாது, நம்ம ரிலாக்ஸாக போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு 1 yearக்கு மேலே இருக்கிறத வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி சொல்லிக்கலாம். அதுக்கு மேலே உள்ளது மட்டும்தான். அப்படி பார்க்கும்போது இந்த இப்போ ஒரு ஓன் கார் எடுத்து நீங்கள் ஒரு டூர் போயிருக்கீங்க, ஒரு மூணார் போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மூணார் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஐடியா வரும், எதுக்கு ரிட்டர்ன் போவேனே, ஊருக்கு போனால் எதுவும் வேலை இல்லை, லீவ் தானே, சரி இப்படியே கொடைக்கானல் போகலாமே, இன்னொரு 3 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ கொடைக்கானல் முடிச்சு ரிட்டர்ன் வரும்போது இதுக்குள்ளே எதுக்கு ரிட்டர்ன் போவேனே, அப்படியே கோயம்புத்தூர் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்குமா, இல்லை பொள்ளாச்சி போகலாமே, ஸோ இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா எடுக்கலாமே. எத்தனை நாள் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் நமக்கு எந்த வித கட்டாயமோ கட்டுப்பாடோ கிடையாது. ஏன்னா நம்ம ஓன் வெஹிக்கிள், நம்மளோட ஓன் கேஸ் நம்ம எப்படிலாம் பண்ணிட்டு போகலாம். யாரும் வந்து இல்லை நீங்கள் இதுக்குள்ளே வந்தாகணும், இல்லாட்டி இப்படி ஆகும் அப்படி ஆகணும் கட்டாயப்பட்டு போனாங்க. இதே ஒரு ரெண்டல் காராக இருந்தால் அவன் ஒவ்வொரு நாளுக்கும் அவன் எத்தனை நாள் ஆகும் அதுக்கு மாதிரி காசு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஓன் வெஹிக்கிள் இந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி
இன்வெஸ்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வாங்கின ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட் முடிவு பண்ணிட்ட பிறகு அது இன்னைக்கு வித்தாகணும், நாளைக்கு வித்தாகணும், ப்ராஃபிட் அதிகமாக வந்துருச்சு, எந்த கவலையும் ரிலாக்ஸாக நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன, பேச போகிற விஷயம்னா, மார்க்கெட்டில் வர்றவங்கள நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு போகிறாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு பரவலான கருத்து என்னன்னா, மார்க்கெட் உள்ள போனவங்களாம் வந்து நஷ்டமாயிட்டு தான் வெளியே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. இது எப்படி வந்திருக்கு, என்ன நடந்திருக்கு, எதனால அவங்க அந்த மாதிரி பேசிடுறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பேசுன மாதிரி இன்ட்ராடேன்றது எப்படி ஒரு ரேஸ் கார்னு சொன்னோமோ அது போல் உள்ளே வர்றவங்க, மார்க்கெட்டுக்குள்ளே முதல் உள்ளே வர்றவங்க அவங்க செய்கிற விஷயம், என்ன விஷயம் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு நம்ம கவனிச்சோம்னா ஒரு விஷயம் புரியும். ஒரு 20,000 ஒருத்தர் எடுத்துகிட்டு வர வச்சுங்க, அவர் செய்கிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து 20,000 கொண்டு வந்திருக்கோம், மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு அதுக்கான ப்ராஃபிட் அவர் எப்படி பார்ப்பாருன்னா, இன்றைக்கி ஒரு நாள் அவருக்கு லிமிட் வந்து ஒரு 2 lakh வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவார். அதில் வந்து அந்த ஒரே நாளில் அந்த ஒரு 1000 rupees 2000 rupees ஒரு ப்ராஃபிட் வரும், எடுத்துகிட்டு போவார். 2 நாள் நடக்கும், 3 நாள் நடக்கும், 4வது நாள் அதே நடக்கும்ன்றது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதை அவர் தெரிஞ்சு செய்யலை, தெரியாமல் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ தெரிஞ்சு செய்யும் போது என்ன நடக்கும்ன்றது அவருக்கு தெரியும். தெரியாமல் செய்யும் போது அது ஏதோ நடந்துட்டு இருக்கும். இது ஒரு இதில் இடையில போய் பண்ணும்போது சில நேரம் லக்லி ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கும். ஸோ அவருக்கு தெரியாம விஷயம், அப்போ உண்மையான விஷயங்கள் நாங்கள் சில நடக்கும்போது இவருக்கு தெரியாது. அந்த நேரத்தில் லாஸ் வரும்போது என்ன பண்ணுவார்னா, ரேட்டு இறங்கினாலும் கொடுக்க மாட்டார். இல்லை நான் பழைய ரேட் வந்துட்டோம் கொடுத்துடலாம். ஸோ அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் இறங்கும்போது இல்லை அட்லீஸ்ட் இந்த ரேட்டாவது வரட்டும் கொடுத்துடலாம். இப்படியே தள்ளி 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 லாஸ்ட் புக் பண்ணுவார். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார், இன்ட்ராடேயில் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் ஒரு பெரிய லாஸ் அவர் கொண்டு வந்திருக்க ஒரு 20,000 ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே அவருக்கு நஷ்டமாகிற வரைக்கும் அவர் இன்ட்ராடே விடவே மாட்டார். அதன் பிறகு அவர் ஒரு விஷயம் கன்க்ளூஷனுக்கு வருவார். ஓகே, நாம் வாங்கின சில ஸ்டாக்ஸோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சோ இல்லை 1 வாரம் கழிச்சோ ரேட் நல்ல ரேட் ஏறி இருக்கு. நம்ம அன்றைக்கே விற்றதை விட கொஞ்ச நாள் விற்றுருந்தோம்னா இன்னும் நல்லா போயிருக்கும். லிமிட் கொடுத்துருக்கோம், அந்த லிமிட்டில் வாங்கி நம்ம ஸ்டாக் ஹோல்ட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலாம்னா, இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை நாமளே இன்வெஸ்ட் பண்ணி குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் வாங்கலாம். இன்னும் ஒரு 20,000 உள்ளே கொண்டு வருவோம். ஏற்கனவே ஒரு லாஸ் ஒரு 10,000 போயிடுச்சு, மீதி பேலன்ஸ் ஒரு 10,000 இருக்குது. இன்னொரு 20,000 ஒரு 30,000 வச்சுக்குவோம். 30,000 வச்சுக்கிட்டு ஒரு 500 rupees ஸ்டாக்ஸ் ஒரு 60 ஸ்டாக் வாங்குவோம். 60 ஷேர்ஸ் வாங்கிட்டோம்னா ஒரு 500 ஷேர் ப்ரைஸ் இருக்கும்போது ஒரு 60 ஷேர் வாங்கலாம். அது ரேட் ஒரு 50 ரூபா போச்சுன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3000 ப்ராஃபிட் இருக்குது. ஒரு 1 வீக்கில் வருதுன்னா ஓகே குட் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவுக்கு வருவார். வந்துட்டு மறுபடியும் ஒரு 20,000 கொண்டு வருவார், மொத்தமாக ஒரு 30,000. இப்போ என்ன பண்ணுவார், ஸ்விங் ட்ரேடுக்கு வந்துடுவார். ஏன்னா இன்ட்ராடே வந்து அவர் அடிபட்டுருக்காரு. ஸோ இன்ட்ராடேவில் இந்த மாதிரிலாம் அடிபட்ட பிறகு திரும்ப இங்கே வருவார். இங்கே வந்த பிறகு இவர் இங்கே என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார். அவர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்விங் ட்ரேட் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஐடியாவுக்கு வர்றாரு. என்ன ஐடியாவுக்குன்னா, ஒரு 1 வீக்கில் இந்த ரேட் வரும், ஸோ ஒரு 1 மந்த்துக்குள்ளே இந்த ரேட் வந்துடும், அப்போ இவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருக்கும். அந்த மைண்ட் செட்டோட ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு அவர் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஸ்டாக் அதுக்குன்னு சில கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் படி தான் அந்த ரேட் ப்ரைஸ் மூவ் பண்ணிருக்கும். இவரோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரிலாம் மார்க்கெட் மூவ் பண்ணவே பண்ணாது. நாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்றைக்கி நாம் ஒரு ஸ்டாக் வாங்குகிறோம், 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குகிறோன்னா 110 ரூபாய்க்கு தான் நான் விற்பேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணலாம். ஆனால் 110 ரூபாய்க்கு போகணுமா போகக்கூடாதுன்றது மார்க்கெட் தான் முடிவு பண்ணும். ஸோ அப்போ மார்க்கெட்டோட முடிவுக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் நம்மளோட முடிவுகளை அமைச்சிக்கணும். நிறைய பேர் பண்ணுற தவறுகள் தான், நாம் ஒரு முடிவு எடுத்துகிட்டு அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் இயங்கலை அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட் தான் நம்மளை ஏமாத்துதுன்ற மாதிரி போவாங்க. ஸோ அது ரொம்ப தவறு. அதுக்குன்னு இருக்க இயல்பில் அது நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த இயல்பை நாம் புரிஞ்சிக்காததுனால தான் நடக்கிற தவறுகள். அந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடில் இவர் இப்போ என்ன பண்ணுவார்னா, இவர் ஒரு ஐடியாவில் ஃபஸ்ட்டே வந்துருக்காரு. அந்த ஐடியா படி ஒரு 30,000 ஸ்டாக்ஸ் வாங்கிடுவார். வாங்கின பிறகு அந்த ஸ்டாக் ரேட் ஏறவே ஏறாது. சப்போஸ் ஏறாட்டியும் பரவாயில்ல, இறங்க ஆரம்பிக்கும். உடனே என்ன பண்ணுவார், என்ன இது ரேட் ஏறாமல் இறங்கிட்டு இருக்குது, சரி இந்த வாரம் விடுவோம், அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸோ இப்படியே ரோல் ஓவர் பண்ணி நம்ம சுத்தமாக அது வந்து ரேட் ஏறாது. அட்லீஸ்ட் அவர் வாங்கின ப்ரைஸ்க்கு திரும்ப வர மாதிரி இருக்கும். உடனே என்ன பண்ணுவார், இந்த ஸ்டாக் விட்டுருவோம், இமீடியட்டாக இங்கே லாஸாக சைடில் ஒன்று ஐடியாலாம் கொடுப்பாங்க. உடனே என்ன பண்ணுவார், இருக்கிற லாஸோட இதை புக் பண்ணிவிட்டு வேறு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பண்ணுவார். இவர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏறிட்டே இருந்த ஸ்டாக்கு இவர் இன்வெஸ்ட் பண்ண அடுத்த செகண்ட் வந்து ஏறவே ஏறாது. அது இன்னும் இவர் வாங்கிட்டு ஏதோ ஒரு சாபம் இவருக்கு யாரோ விட்டுருக்க மாதிரியே ஒரு இவருக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும். ரேட் ஏறிக்கிட்டே இருந்த ஸ்டாக் திடீர்னு ஸ்டாக் ரேட் ஏறாது. இவர் வாங்கின பிறகுல இருந்து பார்த்துட்டே இருப்பார். ஒரு 10 நாள் ஆகும், 15 நாள் ஆகும், ரேட் ஏறவே ஏறாது. உடனே என்ன பண்ணுவார், சரி வேண்டாம் வேறு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். திரும்ப இங்கேருந்து கட் பண்ணிட்டு வேற ஒரு ஸ்டாக் போவார். அது வரைக்கும் ஏறாமல் இருந்த ஸ்டாக்கு
ஒரு எப்போ விற்பாருன்றதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி இவர் விற்று வெளியே போன உடனே ரேட் ஏற ஆரம்பிக்கும். இப்போ மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆவார். ஏன்னா நம்ம வாங்கினா ஏற மாட்டேங்குது, விற்றா ஏற ஆரம்பிக்குது. ஸோ லாஸ் வருதுன்னு சொன்னோம்னா இன்னும் லாஸ் அதிகமாக போகுது. ப்ராஃபிட் வரணும் வெயிட் பண்ணால் ப்ராஃபிட் வர மாட்டேங்குது. ஏகப்பட்ட குழப்பத்தில் இவர் இருப்பார். அதன் பிறகு இவர் ஒரு முடிவுக்கு வருவார். என்ன முடிவுக்கு வருவார்னா, இந்த ஒரு 30,000 ஒரு 3-4 வாட்டி மாற்றி மாற்றி போட்டு ப்ராஃபிட்டே வராமல் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது, சரி எதுக்கு இதெல்லாம், அதை அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடு. ஸோ இப்போ அவர் மொத்தமாக உள்ள ஒன்று இன்வெஸ்ட் பண்ணது ஸ்விங் ட்ரேடுக்குன்ட்டு 30,000. இப்போ அவர் என்ன முடிவுக்கு வந்திருப்பாருன்னா, அந்த 30,000 இன்வெஸ்ட் பண்ண ட்ரேடு ரேட்டு ஏறி இறங்கி ஒரு குத்துமதியாக போய்ட்டு ஒரு 20-25,000 அது ரேஞ்சில் இருக்கும்போது, வேண்டாம் இந்த நேரத்தில் நம்ம எதுக்கு லாஸ் புக் பண்ணணும், இது அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுவோம், அது இனிமேல் விற்கவே வேண்டாம், ரேட் ஏறினா விற்றுக்கலாம், ஏறாட்டி விற்கவே வேணாம் அப்படின்ட்டு ஒரு லாங் டேர்மில் தூக்கி போட்டுருவார். ஸோ அதுக்கப்புறம் அதை ஸ்டாக்கை தொடவே மாட்டாது. ஒவ்வொரு வாரமும் ரேட் ஏறிச்சான்னு பார்த்துட்டு இருப்பாரு. அது ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது, அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ அதை இன்வெஸ்ட்மெண்ட் தூக்கி போட்டுருவார். அதன் பிறகு அவர் என்ன வேலை பண்ணுவார்னா, ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் திரும்ப மாட்டாரு. நேரடியாக அவரோட வேலை ஆஃபீஸ் ஒர்க் என்னவோ அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அங்கே என்ன சம்பாதிக்குமோ அதை பார்த்துட்டு இருப்பாரு. என்ன சார் ஏதோ ஸ்டாக் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார், இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எல்லாம் பக்கம் போயிட்டு இருக்கு, எல்லாம் இருக்குது. அப்படியே எவ்வளோ ப்ராஃபிட் வந்துன்னா அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டார். ஏன்னா சொன்ன இவருக்கு அசிங்கம் சொல்கிறது கிடையாது. அப்படியே சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அட நீங்கள் வேறு ஏதோ வரும் கடைசியில் உள்ளே போனால் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, கிட்டத்தட்ட 40,000 இன்வெஸ்ட் பண்ணி 30,000 தான் அங்கே இருக்குது, அதோட ஸ்டாக் வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா 20,000 கூட வரல, ஸோ இவ்வளோ லாஸ் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு ட்ரெண்டை இது பண்ணிட்டு இருப்பார். ஆக்சுவலாக இங்கே தவறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்த புரிதல், இவரோட தவறான கொள்கைகள், இதனால் வந்த தவறுகள் இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். ஸோ ஒரு தவறான புரிதலோட உள்ள வந்து நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், இவ்வளோ சம்பாதிக்க போகிறேன், அவ்வளோ சம்பாதிக்க போகிறேன்னு ஐடியாவோட நீங்கள் வராதிங்க. ஏன்னா மார்க்கெட்டுக்குன்னு உள்ள அதுக்குன்னு இருக்க சில குணாதிசயங்களோட அதை இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் போயிட்டு உங்களோட குணாதிசயங்களை செலுத்தி இப்படி தான் அது வரும், இப்படி தான் போகும், இதுதான் ஃபிக்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொண்டு வராதிங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அப்படி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா மார்க்கெட்டுக்கு எதிராக நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா, மார்க்கெட்டுக்கு எதிராக நீங்கள் செயல்படுறது எப்படின்னா, ஒரு ரேஸ் காரில் நான் இந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்கேன், டேர்னிங் வந்து ஸ்பீடை குறைச்சி தான் ஆகணும்னா குறைச்சி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இல்லை நான் இதே ஸ்பீடில் டேர்ன் பண்ணுவோன்னா ஆக்சிடென்ட் தான், வேறு எதுவுமே நடக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சார் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ராடே பண்ணாதீங்க, ஸ்விங் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் குழப்பறீங்களே, எந்த விதத்துலையும் குழப்பலைங்க. நீங்கள் வர்ற ரூட்டை தான் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வர ரூட் எப்படி வர்றது இன்னும் நல்லா இருக்கும், பெஸ்ட்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பெஸ்ட் ட்ரேடராக வரணும்னா ஒரே ஒரு ஐடியா தான். நேராக உள்ளே வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டராக வாங்க. ஒரு இன்வெஸ்டராக வரும்போது ஒரு அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஒரு மார்ஜின் மணியை நீங்கள் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு மந்த்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதில் கொடுங்க. ஸோ மந்த்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 5,000 10,000 ஏதோ ஒரு சம் அமௌண்ட் உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் மந்த்லி கொண்டு வாங்க. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது சில ஸ்டாக்ஸ் நீங்களே நேரடியாக பார்த்து வாங்குங்க. இந்த ஸ்டாக்ஸ் வாங்கலாம், இந்த ஸ்டாக்ஸ் வாங்க வேண்டாம் டிசைட் பண்ணிவிட்டு, பரிந்துரைகள்லாம் நிறைய இருக்கும், நிறைய பேர் நிறைய பரிந்துரைகள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பரிந்துரைகளை நீங்கள் கேட்டு முழுசாக அவங்க சொன்னது அப்படியே எடுக்காமல், அதில் எது சரி எது தவறு, எது அதிகபட்ச லாபம் இருக்கும், எது குறைந்தபட்ச லாபம் இருக்கும், அதை நீங்கள் பொறுத்து உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2 மாதம் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த 2 மாதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். இந்த 2 மாதத்துக்குள்ள எப்படி நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 5 கம்பெனியாவது நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அட்லீஸ்ட் அந்த 5 கம்பெனியை பற்றிய அந்த 5 கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு 10 கம்பெனி நீங்கள் அலசி ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி பண்ணும்போது ஸோ இந்த 10 கம்பெனியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு புரியும். ஸோ இது எப்போ ஏறுது, எப்போ இறங்குது, எந்த வார்த்தையை பிரைம் மினிஸ்டர் சொன்னால் ஏறுது, எந்த வார்த்தையை RBI கவர்னர் சொன்னால் இறங்குது. ஸோ இந்த நியூஸ்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் போது அதன் பிறகு என்ன செய்யலாம்னா, அந்த ஒரு 2-3 மாதம் வாட்ச் பண்ணிவிட்டு சில விஷயம்லாம் புரிஞ்ச பிறகு ஸ்விங் ட்ரேடுக்கு வரலாம். இங்கே எப்படி வரலாம்னா, ஓகே நம்ம வாங்கின சில ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்கில் ரேட் ஏறுது. ரேட் ஏறினா நம்ம அப்படியே விட்டோம்னா, ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க, அந்த இடத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 3000 ரூபா அப்படின்னு நீங்கள் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் வாங்கி நீங்கள் குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க, வசிச்சுட்டு இருக்க ஒரு வீடு. அந்த வீடு ஒரு 2-3 வருஷம் கழிச்சோ இல்லை கொஞ்ச நாள் கழிச்சோ ஸ்கொயர் ஃபீட் வந்து 10,000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு லாபமா நஷ்டமா? இந்த கேள்வியை கேட்டால் எத்தனை பேர் இது லாபம்னு சொல்லுவீங்க, எத்தனை பேர் நஷ்டம்னு சொல்லுவீங்க? பெரும்பாலும் சார் நான் ஸ்கொயர் ஃபீட் 3000 ரூபாய்க்கு வாங்கினா நீங்கள் ரேட் 10,000 போதும் லாபம் தானே சார் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்கொயர் ஃபீட் 10,000க்கு நீங்கள் விற்றா தான் லாபம்.
ஸ்கொயர் ஃபீட் 10,000 ரூபாய்க்கு நீங்கள் விற்காத வரைக்கும் அது உங்களுக்கு லாபமே இல்லை. நீங்கள் என்ன முதலீடு பண்ணீங்களோ அந்த முதலீடு தான் அந்த வீட்டோட மதிப்பு. இது இந்த பேலன்ஸ் ஷீட் இந்த ஆடிட்டர்ஸ்க்குலாம் தெரியும், சில பேலன்ஸ் ஷீட் பார்க்குறவங்களுக்கு புரியும். நீங்கள் என்ன முதலீடாக போட்டுட்டீங்களோ அதுதான் நீங்கள் லாபத்தை கையில் எடுக்கிற வரைக்கும் உங்களோட முதலீடு. லாபத்தை கையில் எடுக்கும்போது தான் அது லாபம் அப்படின்னு வரும். அது வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணாமல் தான் அதுக்கான மதிப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை லாங் டேர்மில் நீங்கள் கொண்டு வந்து பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் மார்க்கெட் ரேட் என்ன வேணாலும் போகலாம். நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் 2000 ரூபாய்க்கு போயிடலாம், 3000 ரூபாய்க்கு போயிடலாம். எதுக்கு போயிருந்தாலும் நீங்கள் அதை விற்காத வரைக்கும் உங்களுக்கு அது வந்து நீங்கள் புக் பண்ணல. என்ன ஒன்றா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ உங்களோட வேல்யூ டோட்டலாக ஓவரால் வேல்யூ ஒரு 30,000 இன்வெஸ்ட் பண்ணீங்க, மார்க்கெட் வேல்யூ இன்னைக்குள்ள மார்க்கெட் வேல்யூ ஒரு 40,000 50,000 போயிட்டு இருக்குன்னா ஓகே, இட்ஸ் குட், அதை அப்படியே விட்டுருக்கலாம். ஆனால் அது நீங்கள் அந்த ரேட்டுக்கு விற்றீங்கன்னா தான் உங்கள் கையில் நீங்கள் ப்ராஃபிட்டாக புக் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுவீங்க, சரி ஓகே ஸ்விங் ட்ரேடுக்கு வரலாம். அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற ஷேர்ஸ்லாம் வித்துட்டு நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கொண்டு வர ஓவரால் வேல்யூவில் 50% இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒதுக்கிடுங்க. அது எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எப்போவுமே நீங்கள் விற்காதீங்க. அது உங்களுக்கு பல விதத்தில் உதவிகரமாக இருக்கும். அது என்னன்றதை நம்ம பிறகு பார்க்கலாம். ஸோ இது இந்த ஒரு மைண்டை வந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்விங் ட்ரேடுக்கு வாங்க. ஸ்விங் ட்ரேடுக்கு வரும்போது மார்க்கெட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட் உங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு தெளிவு வந்த பிறகு எந்த ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா எப்போ ரேட் ஏறும், ஸோ எவ்வளோ நாளில் ரேட் ஏறும், ஸோ ஏறின ரேட் ஓகே இதுக்கு மேலே இது ரேட் ஏறாது முடிவு பண்ணிட்டு வெளியே வரலாம். ஸோ இதுக்கு மேலே இது ரேட் இறங்காது வெயிட் பண்ணி ரேட் ஏற வரைக்கும் காத்திருந்து விற்றுட்டு வரலாம். ஸோ இந்த ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இந்த ஸ்விங் ட்ரேட் இப்படி கொஞ்ச நாள் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ சில விஷயங்கள் நமக்கு புரிய வரும், சில விஷயங்கள் நம்ம இப்போ கற்றுக்குவோம். இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஸ்விங் ட்ரேடுக்கு வரதுக்குள்ள சில விஷயம் கற்றுக்கிட்டு தான் ஸ்விங் ட்ரேடுக்கு வருவோம். அது யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்காது, நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே இந்த ரேட் இந்த போயிட்டு இருக்கு அப்படின்றது ரெகுலராக நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. அதன் பிறகு ஸ்விங் ட்ரேட் கொஞ்ச நாள் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சில விஷயம் புரிய வரும். என்ன வரும்னா இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கு ஒரு 1 வீக் கழிச்சு 110 ரூபா 115 ரூபா போயிருக்கு, லாபம்னு விற்றுருக்கோம். பட் அது ஒரே நாளில் நடந்திருந்தா அதே நாளில் ஏன் விற்கக்கூடாது? ஸோ கேள்வி இப்படி வரும் நமக்குள்ள. இது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். அப்போ அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன, அதே நாளில் நம்ம எதிர்பார்க்குற ப்ராஃபிட் வந்ததுன்னா முடிச்சு வெளியே வந்துடலாமே, ஏன் வரக்கூடாது? ஸோ ஸ்விங் ட்ரேட்லேருந்து அதுக்கு அடுத்த கட்டம் தான் இன்ட்ராடே. ஸோ இந்த இது நம்ம இன்னைக்கு காலையில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஸோ ஈவினிங்குள்ளே வருது, சில நேரத்தில் 1 ஹவர்லேயே நம்ம டார்கெட் ரீச் ஆகிடுவோம். ரீச் ஆகிட்டு போய் திரும்ப நம்ம வெளியே வந்துடலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்விங் ட்ரேட்லேருந்து நம்ம அடுத்த கட்டம் இன்ட்ராடேக்கு வரணும். இன்ட்ராடேக்கு வரும்போது இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 5 மந்த்தாவது நம்ம தாண்டி வந்திருப்போம். இந்த 5 மந்த்தில் நிறைய விஷயம் கற்றுட்டு இருப்போம். ஒரு சில டேலண்டர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வந்த ஒரு 1 வீக்குள்ளேயே நிறைய விஷயம் கேதர் பண்ணுவாங்க, நிறைய விஷயம் அப்சர்வ் பண்ணுவாங்க, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் என்ன எப்படின்றதெல்லாம் கேதர் பண்ணிட்டு ஏற்கனவே எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாலும் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அவங்களோட பேசி நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு அதன் பிறகு உள்ளே வருவாங்க. அவங்க வந்து ஒரு மேக்ஸிமம் 1 மந்த்துக்குள்ளேயே கூட இன்ட்ராடே கூட ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் விஷயமே தெரியாமல் இன்ட்ராடேவில் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஒட்டுமொத்தம் ரிவர்சல் தான் ஆகும். பட் இப்போ நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அங்கேருந்து சில விஷயத்தை கற்றுக்கிட்டு இப்படி ஸ்விங் ட்ரேடுக்கு வாங்க. ஸ்விங் ட்ரேட்லேருந்து சில விஷயங்களை கற்றுட்டு அதன் பிறகு இன்ட்ராடேக்கு வாங்க. ஸோ இந்த மாதிரி அடிப்படையில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட முதலீட்டுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாது. அதே சமயம் லாபம் கணிசமான அளவு உயர்ந்துட்டு வரும். இந்த மாதிரி உங்களோட வர்த்தக அமைப்பை நீங்கள் அமைச்சிக்கங்க. அந்த மாதிரி ஒரு வர்த்தக அமைப்பை நீங்கள் அமைச்சிக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராகவும் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலைமையிலே நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் கேட்குறது வந்து சார் இந்த மாதிரி ட்ரேடிங் இதில் இது பண்ணலாமா அதை பண்ணலாமா இல்லை இந்த கம்பெனி வாங்கலாமா அந்த கம்பெனி வாங்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் வெளிப்படையாக சில கம்பெனிகள் தெரியும். ஒவ்வொரு செக்டர்லேயும் குறிப்பிட்ட சில டாப் 2 டாப் 3 கம்பெனிஸ் உங்களுக்கு தெரியும். அதில் மட்டும் முதலீடு செய்யுங்க, வேற எதுலையும் முதலீடு செய்ய வேண்டாம். அதன் பிறகு மார்க்கெட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வர சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். அதன் பிறகு வந்து நீங்கள் நீங்களா ஜட்ஜ் பண்ணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு அந்த பேட்டர்ன் புரிஞ்சிருக்கும். ஸோ எந்த பேட்டர்னில் நாம் வந்து ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு வர போகிற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஸ்விங்குக்கு வாங்க. ஸ்விங்கிலேருந்து சில விஷயம் கற்றுக்கிட்டு இன்ட்ராடேக்கு போங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா
100% வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃபான ஜோனில் இருப்பீங்க நீங்கள். அதை விட்டுட்டு இன்ட்ராடேயில் வந்துட்டு இன்ட்ராடேயில் நஷ்டமாகி அங்கேருந்து ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து ஸ்விங் ட்ரேடில் நஷ்டமாகி அங்கே தேவையில்லாத ஸ்டாக்ஸ் வாங்கி அதை தேவையில்லாத ஸ்டாக்ஸ் கொண்டு போயிட்டு லாங் டேர்மில் போட்டு அதுக்கப்புறம் வேறு வேலை வெட்டி பார்க்குறத விட சேஃபான ஒரு ஜாப்லேயோ சேஃபான ஒரு இன்கம் வர இடத்துல இருந்துக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரெகுலராக பண்ணிவிட்டு அதுலேருந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு ஸ்விங் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு ஸோ அதுலேருந்து இன்னும் சில விஷயம் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதன் பிறகு இன்ட்ராடேக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இட்ஸ் குட். அப்போ என்ன பண்ணலன்னா நீங்கள் வேறு எதனா ரிஸ்க்கான வேலை எதனா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி போட்டு காலரை தூக்கிக்கிட்டு ஜாலியாக நீங்கள் இன்ட்ராடே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் அதிகபட்சம் ஒரு 20லேருந்து 22 ட்ரேட் வரும். சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் பார்த்தீங்கன்னா 22 நாளும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இன்ட்ராடேன்னு சொன்னால் நம்ம கணக்கு பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ராடேன்னும் போது ஒரு நாளைக்கு 1000 வந்துன்னா 20 நாளைக்கு 20,000 அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் 22 நாளும் ட்ரேட் பண்ணுறது கிடையாது. அவர் அதிகபட்சமாக ஒரு மாதத்தில் 4லேருந்து 5 ட்ரேட் மட்டும்தான் பண்ணுவார். அந்த 4லேருந்து 5 ட்ரேடுக்காக அவர் செலவு பண்ணுற உழைப்பு, அவரோட நேரம் எல்லாமே வந்து அந்த 4 நாளுக்காக மட்டும்தான் இருக்கும். 4 நாளுக்காக காத்துட்டு இருப்பாரு. ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு. அதுதான் ஒரு ட்ரேடருக்கான நல்ல அடையாளம். இன்ட்ராடேவாக இருந்தாலும் சரி ஸ்விங் ட்ரேடராக இருந்தாலும் சரி அவர் என்ன செய்வார்னா இன்ட்ராடேயில் அந்த டைம் அந்த ரேஞ்ச் வர்ற வரைக்கும் ஓவர் பாட்டா ஓவர் சோல்டா இந்த ஸ்டாக் என்ன பொசிஷனில் இருக்குது அந்த ஸ்டாக் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்துருந்தா அது 4 நாள் ஒரு மாதத்தில் இருக்க 4 நாள் இல்லை அதிகபட்சமாக 5 நாள் அதுக்கு அந்த ட்ரேடில் மட்டும்தான் அவரோட ட்ரேட் இருக்கும். அந்த ட்ரேடும் எப்படி இருக்கும்னா ஒரு உதாரணத்தையே சொல்கிறேனே, ஒரு சில ஸ்டாக் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு குட் நியூஸ் வரும். ஸோ குட் நியூஸ் அந்த செக்டருக்கு மட்டும் வரும்போது சடனாக அந்த ஸ்டாக்ஸ்லாம் ஏற ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அவர் இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்படி பண்ணுவாருன்னா ஒரு ஷேர் 2 ஷேர் இல்லாட்டி 1 லாட் 2 லாட் அப்படிலாம் வாங்குவார். 10 லாட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 500 ப்ரைஸ் உள்ள ஒரு இது ஒரு ஸ்டாக்கோட லாட் பார்த்தீங்கன்னா 1000 லாட் வரும். 1000 ஷேர்ஸ் ஒரு லாட் வரும். அப்போ 1000 ஷேர் ஒரு லாட் அப்படின்னும் போது ஒரு 500 ப்ரைஸ் உள்ளது அவர் எப்படி பண்ணுவார்னா 10 லாட்னு எடுப்பார். 10 லாட்னு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 10,000 ஷேர். அவருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா லாபம்னு பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்க்கறது 500 ரூபாயிலேருந்து 520 530 போனால் போதும். ஸோ 20 ரூபா மினிமம் அவருக்கு லாபம் இருந்தால் போதும் அப்படின்னு தான் அவர் கால்குலேட் பண்ணுவார். ஸோ அந்த 20 ரூபா லாபம் அவருக்கு வந்த உடனே அடுத்த செகண்ட் அவர் என்ன பண்ணுவார்னா 10 லாட்டையும் செல் பண்ணுவார். 20 rupees ப்ராஃபிட்டு. ஸோ கையில் எவ்வளோ வந்து சேரும் அவருக்கு 2 lakh சாலிடாக எடுத்துகிட்டு வெளியே வருவார் அவர். ஸோ இதுதான் அவங்கள பண்ணுற விஷயம். இப்போ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருக்கும் நமக்குள்ள வித்தியாசம் இதுதான். நம்ம இன்ட்ராடேன்றத வந்து ஒரே நாளில் வாங்கி விற்கிறது தான் இன்ட்ராடே. ஆனால் அதை ஒவ்வொரு நாளும் செஞ்சாகணுன்ற கட்டாயம் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்க புரிதலே அப்படிதான். இன்ட்ராடே எடுத்து டெய்லியும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. டெய்லியும் இல்லை, டெய்லியும் வாட்ச் பண்ணணும். மாசத்துல கரெக்டாக நமக்கு அந்த குறிப்பிட்ட சில நாள் ஒரு சில ட்ரேடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கூட ட்ரேடே பண்ணாமல் சும்மாவே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதத்துக்கான ஆப்ஷனே வந்திருக்காது. வெயிட் பண்ணுவாங்க. இன்ட்ராடேவில் நிறைய பேர் புரிஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு நாளும் ட்ரேட் பண்ணியே அவங்களோட கட்டாயத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் ட்ரேட் பண்ணுவாங்க. லாஸ் வந்தால் லாஸ் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் வந்தால் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஓவராலாக அந்த மாதம் கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் கிடையாது. அந்தந்த நாளுக்குள்ள ஒரு நாளுக்குள்ள பண்ணி முடிக்கிறது இன்ட்ராடே கணக்கில் வரும். ஆனால் ஒவ்வொரு நாளும் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் கிடையாது. அதனால நீங்கள் இன்வெஸ்டராக இருந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. அதன் பிறகு இன்ட்ராடேக்குள்ள வாங்க. உங்களோட சரியான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா அளவுக்கு அதிகமான லாபங்கள் இங்கே இருக்குது. அந்த அளவுக்கு அதிகமான லாபங்களை நீங்கள் எடுக்கணும்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. எதையுமே கற்றுக்காம ஒரே நல்ல லாபம் எடுக்குன்ற எண்ணத்தோட தயவு செய்து வராதிங்க. இன்னும் அடுத்து வர வகுப்புகளில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இது ரெண்டுத்துக்கும் உள்ள பொதுவான சில விதிகளை நம்ம பார்ப்போம். பொதுவான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதன் பிறகு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை விரிவாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். நன்றி.